யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியிலிருந்து திரு மாணிக்க சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாணிக்க சோதி அவர்களே. வணக்கம். பொதுவாக நீங்கள் பல்வேறு காலப்பகுதிகளிலும் வடக்கிலே இடம்பெற்ற யுத்த சூழல் நிலவிய காலப்பகுதிகள், எல்லா காலப்பகுதிகளிலுமே நீங்கள் தொடர்ச்சியாகவே யாழ்ப்பாண பகுதியில் உங்களுடைய வாழ்விடம் அமைந்திருக்கிற பகுதியில் இருந்திருக்கிறீர்கள். இவ்வாறானதொரு நீண்டகால வாழ்க்கை தொடர்ச்சியை உங்களுடைய சொந்த பிரதேசத்திலேயே கொண்டிருக்கும் நீங்கள் பல்வேறு காலப்பகுதிகளில் நிலவிய பல்வேறு சூழ்நிலைகள் குறித்த ஒரு மதிப்பீடு ஒன்று உங்களிடம் இருக்கும். குறிப்பாக இந்த யுத்தத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதி, முள்ளிவாய்க்காலுக்கு பின்னாரான சூழல் என்பது வடக்கிலே மிகவும் சிக்கலான ஒரு சூழல் நிலவுவதாக வெளியுலகத்திலும் உள்நாட்டிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றன. அதிலும் குறிப்பாக வடக்கு ஒரு இராணுவ நெருக்குதல்களுக்குள், இராணுவ நிர்வாகத்துக்குள், இராணுவ ஆட்சிக்குள் இருப்பதான ஒரு விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் எவ்வாறானதொரு சூழல் அங்கு காணப்படுகிறது என்பதை விளக்க முடியுமா? இதை கூறுவதற்கு முன்பு 48ஆம் ஆண்டு தொடக்கம் லங்கையிலே, அது தமிழ் பிரதேசத்தில் ஜனநாயக பயங்கரவாதம் லாவி வந்தது. அதாவது புல்லடியால் வந்த பயங்கரவாதத்தை தான் நான் ஜனநாயக பயங்கரவாதம் என்று கூறுவேன். பிறகு 80 உரிமை பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க ஜனநாயக பயங்கரவாதிகள் ராணுவ ஜந்திரத்தை பாவித்தார்கள். அந்த ராணுவம் என்னென்றால் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் ஜனநாயக பயங்கரவாதிகளின் சொல்லுக்கு கீழ் செய்யப்பட்டது. முள்ளிவாய்க்கால் வெற்றி விழாவுக்கு பிறகு இப்போ அது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் ராணுவம் மேலோங்கி உள்ளது. அதாவது அவேண்ட சொல்லுக்கு கீழே தான் தகவல் நடக்க வேண்டி வருகிறது. உதாரணமாக லங்கையிலும் அந்த நிலைமையை கொண்டு வருகிறார்கள். பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபைகளுக்கு கோத்தபாயா சொல்லி இருக்கிறார், 2 ஆமிக்காரர்களை, ராணுவத்து வீரர்களை சூப்பர்வைசிங்கு வைக்க போறோம். மக்களால் தெரிவு செய்ய தேர்தலை நடத்துகிறார்கள். அந்த தேர்தலை நடத்தி வார அங்கத்தவர்கள் எடுக்கிற முடிவுகளோ ஏதோ இந்த 2 ராணுவ வீரர்களால் தான் கையாளப்பட போகுது ஒவ்வொரு இடத்திலும். அந்த நிலைமை வடபகுதியில் வந்தால் நிச்சயமாக ராணுவ வீரர்கள் தமிழருக்கு எதிரான இதைத்தான் கடைப்பிடிப்பார்கள். ஏனென்றால் ராணுவம் என்றால் உண்மையாகவே 95% மேல சிங்கள மக்கள். அந்த சிங்கள மக்களுடைய மனப்பான்மை எப்பவும் தமிழருக்கு எதிராக தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகளும் அதைத்தான் செய்கிறார்கள், மக்களும் அதைத்தான் செய்கிறார். சிங்கள மக்கள் அதை மறக்கலாம். ராணுவம் அதே இதில இருந்தான் வளர்றது. அதாவது சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேணும், அடக்க வேணும், அடிமையா வச்சிருக்க வேணும். அதன் பிரகாரம் தான் இப்ப இங்கே சகலவன் ராணுவத்தின் கெடுபடி கூறிக்கொண்டு போகுது. அதாவது ஒரு கூட்டத்தை வைக்கவோ அல்லது ஒரு சின்ன விளையாட்டு போட்டி வைக்கவோ எது என்றாலும் ராணுவத்துடன் பெர்மிஷன் எடுத்து தான் நடக்க வேணும் என்று அதோட நிலப்பாடு. இல்லாவிட்டா குழப்பி விட்டுட்டு போறாங்க. இப்படி போற நேரத்துல நான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலத்தால மலம் கழிக்க, சிறுநீரம் கழிக்கவும் நாங்கள் ராணுவத்தின் பெர்மிஷன் எடுத்துத்தான் செய்ய வேண்டிய நிலைமைக்கு போகுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இங்க பல பிரச்சனைகள் நடக்க இங்க வழி நடத்த கூடிய அரசியல்வாதிகள் எல்லோரும் என்னென்றால் பத்திரிகையில மட்டும் அடைக்க விட்டுட்டு செயலில் ஒன்றும் செய்கிறார்கள். அரசியல்வாதிகள் பகுதி நேர அரசியல்வாதிகளாக தொடர்ந்து இருக்கிறபடியால் தான் எங்களுக்கு வழி நடத்த ஒருவரும் இல்லை. அதாவது சிவில் சொசைட்டி ஒன்று துவங்கி வழி நடத்த இன்றைக்கு ஒன்று இயலாது. உண்மையாக வழி நடத்தக்கூடியவர்கள் வெளி உலகத்துக்கு செய்திகளை
சொல்லி அதுல இருந்து உதாரணத்துக்கு அளவட்டியில நடந்தது. அடுத்த நாள் ஒரு 5 டிமாண்ட போட்டு, அதாவது அடவட்டு இருக்கிற இளைஞர்களை விட வேணும் என்று அரசியல் கைதிகளை, மற்ற இந்த கூட்டத்தை குழப்பினதை புலியாண்டு ஒரு இதை போட்டு இவர்கள் ஒரு கருத்தால செய்திருக்கலாம். கருத்தால் புஷ்பாலமாகும் என்று ஆளும் அது செய்து கொண்டு வர அது வளரும். ஏனென்றால் ராணுவத்தின் இது சகல இடத்திலும் இருக்கு. கற்றால் அமைதியான போராட்டம், அதாவது வீடுகள்ல இருக்கிறார், ரோட்ல இறங்கி செய்யாமல் எல்லோரும் வீடுகள்ல அமைதியா இருந்தால் ராணுவம் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த நிலைமையில இந்த இது இன்னும் பல மோசத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. அதோட இபிடிபி கட்சியை பார்த்தா இப்ப சந்திரகுமார் என்றவர் செத்த பொதுமக்களை பத்தி அவருக்கு அக்கறை இல்லை. அவர் முள்ளிவாய்க்கால போய் ராணுவத்து செத்ததை பற்றியும் அவையத்தான் போட்டுறாரு. அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் முனிசிபாலிட்டியில இறந்தவர்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்க வேணுமென்றா இல்லை என்று இது. அப்ப இங்கத்த அரசியல் கட்சிகள், அதாவது இங்க 2 தான் தமிழ் அரசியல் கட்சிகள் என்று சொல்ல எம்பிகளோட இருக்கிறது. ஒன்று கூட்டமைப்பு, 2வது இபிடிபி. கூட்டமைப்பும் மஹிந்த ராஜபக்ச இந்த கூட்டமைப்பை சிங்கள கட்சி முஸ்லிம் கட்சிகளை உடைச்ச மாதிரி உடைக்கிறதுக்கு ஒழிக்கிறார். அதுல இப்ப 3 பகுதியா இருக்குது. ஒன்று இந்தியாவுக்கு தலைவணங்கிறது, டெல்லியில இருக்கிற சுவிட்சர்லாந்துங்கிறது, ஒன்று தமிழரை பற்றி சிந்திக்கிறது, ஒன்று அரசாங்கத்திட்ட போய் சலுகைகளை பெற்று தங்களை விருத்தி ஆக்க வேணும் என்று நினைக்கிற அங்கத்தவர். அதே மாதிரி இபிடிபியிலும் சந்திரகுமார் என்று இருக்கிறார். அவர் 98ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவை தூட்டி கொழும்பு பத்திரிகையில விட்டு எம்பியா இருந்தவர். வெளிநாட்டுல இதெல்லாம் இன்டர்நெட்டும் காட்டி பேசி போட்டு நல்ல பணத்தையும் சேர்த்து கொண்டு வந்து முள்ளிவாய்க்கால ஆமி உள்ளடக்க அந்த நேரம் அரசியல்ல அவரோட ஏதோ விதத்துல சேர்ந்து வந்து அவருடைய வேலையும் ராணுவத்தை விசார் பண்றார். அதோட அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திட்ட இருந்து காசு வேண்டது. அதாவது இபிடிபி அவர் 150 பேருக்கு வேண்டது, புலட் 120 பேருக்கு வேண்டது, இபிஆர்ல வேண்டது. அப்படி வேண்டத ராணுவம் செய்கிற சகலவையும் சரி என்ற ரீதியிலே தான் செயல்பட வேண்டி இருக்கிறது. ராணுவம் இன்றைக்கு கிட்டத்தட்ட இது சுப்பிரமணிய பாரதியா சாரன்ற ஒரு அரசனை பத்தி சொன்னது, அந்த புரட்சி ரஷ்யா புரட்சிக்கு முந்தி உம்மந்தா சிறவாசம் ஏனென்றா வனவாசம். அதாவது அமைதியாக எல்லாரும் உள்நடுக்கத்திலே இருக்கிறார்கள். வெளிப்படையாக பேசவோ இல்லாட்டி அவை இந்த குறைகளை சொல்லவோ ஒருவரும் இல்லை. இதுதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் நிலைமை. அமைதியாக அது அந்த தாக்கத்தை ஏற்று குடல் நடுங்கி மனம் நடுங்கி இருக்கிறார்கள். அதுதான் நான் சொல்லக்கூடியது. இதுல இப்ப நீங்கள் பொதுவாக ராணுவம் பல விஷயங்கள்ல தகர்றது அல்லது இந்த பிரேய சபை இந்த விஷயங்கள்ல எல்லாத்திலும் சொன்னீங்க. இத மக்கள் எப்படி பார்க்கணும்? அதாவது இப்ப என்னடா சொல்லினோம் என்றால், இப்ப மக்களுடைய நலன்களுக்காகத்தான் ராணுவம் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற வேண்டும், மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றும் அரசாங்க தரப்பினரோ அல்லது இந்த ராணுவத்தினுடைய இருப்பை பற்றி கருத்து வெளியிடுபவர்களோ கூறுகிறார்கள். அப்ப நீங்கள் பொதுவாக மக்களோடு நீண்ட காலமாக அங்கேயே பிரச்சனைகளோடு வாழ்கிறவர் என்ற வகையில் இந்த ராணுவத்தினுடைய எல்லா விடயங்களும் தலையிடுகிறது என்ற விடயத்திலும் சரி அல்லது அது குறித்த செயற்பாடுகளில் மக்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கு? மக்கள் மனதுக்குள்ள இப்படித்தான், அதாவது விடுதலை புலி இந்த போராட்டத்தை கொண்டு தெரிஞ்சவர்களே இன்றைக்கு சொல்லினா அவருடைய செயற்பாட்டை சகலதையும் புலி என்று சொல்லிக் கொண்டு தெரிஞ்சவர்களே இன்றைக்கு சொல்லின குழம்புக்குள்ள இருக்கிற மீன் நெருப்புக்குள்ள விழுந்துட்டு அதை அவ உரத்து சொல்ல இயலாம இருக்கிற. அதாவது ஒரு மரண சடங்கு போன இடத்துல இல்லாடி ஒரு கல்யாண வீட்டுல கதை கேட்க காதுக்குள்ளதான் சொல்லுறாங்க. மக்கள்
வெளிப்படையாக சொல்ல துணிவில்லாம இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கு. எங்களுடைய அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களுடைய அவர்கள் பகுதி நேர அரசியல்வாதிகள் அவர்கள் தங்களுக்கு இந்த இதுகளை உண்மையாவே வெளியீடுக்கு சும்மா இடக்கிற பேப்பர்ல தேர்தல் வார காலங்கள்ல மாநச வரப்போகுது அதுக்கு முதல் இல்லாட்டி பிரதேச சபைகளை சொல்லுறார்களே ஒழிய உண்மையாவே அதை நின்று மக்களோட நின்று தட்டி ஒழுப்பினா மக்கள் நிச்சயமாக இந்த ராணுவ இதை வெளிப்படையாகவே கூடிய மேடைகளிலும் பேச தயாராக இருக்கிறார்கள். ஆனா இப்ப பேச மாட்டார்கள். ஏனென்றால் உள்பயம் இல்லாட்டி அதை பத்தி சில நேரம் எம்பி மேலுக்கு கழிச்சாலு எம்பி மேல சொல்லுவீங்கன்னா இதுகளை கழிச்சு இப்ப ஒன்றும் செய்யலான்ட்டு போடுவீங்க. ஆனபடியா மக்கள் பயப்படுறாரு. ஆனபடியா மக்கள் இந்த ராணுவம் இருக்க வேணும் என்று சொல்லல. அதை சொல்றது யாருண்டா ஜிஏ இல்லாட்டி அரசாங்கத்திட்ட இருந்து சலுகைகள் பெறுறத சொல்லியா மற்றவ ராணுவம் இருக்க வேணும் என்று சொல்ல. அதாவது எங்களுக்கு ஒருவரும் எங்களை கடிவாளம் பிடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். எங்களுடைய அலுவலை நாங்களே அமைதியாக செய்வோம் என்று இருக்கிறார்கள். களவுகள் எல்லாத்துக்கும் பின்னணியாக அந்த ஆயுதம் தூக்கிய அரசாங்கத்தோட இருக்கிறவையும் சம்பந்தம் என்று அதுகள் வெளிக்கிட்டது. அதுகளை ஒரு களவும் பிடிக்கல. இந்த அளவட்டில நடந்த தாக்குதலை 4 குழு வச்சு இன்னும் எது செய்தது என்ன நடந்த அறிக்க வரையில் எவ்வளவு நாள் ஆச்சு. அதனுடைய நாங்கள் எடுத்த வீட்டுக்கு இன்னும் தெரியாது. ஆனா யார் செய்த தெரியும். ஆனா அறிக்க வரையில கோட்டிலும் அதை பத்தி ஒன்றும் சொல்லல. அன்னோன் பர்சனால செய்யப்பட்ட இங்கத்த நிலைமை வெளியில இருக்கிறதுக்கு தெரியாது. உள் நடுக்கத்துல இருக்கிறார்கள். தெரியாதவைய கண்டா ராணுவம் இங்க இருக்கிற நல்லதா அவங்க ஒரு பிரச்சனை இல்லை என்று சும்மா சொல்லுவாரு. ஏன்னா தெரியாதவன் போய் அண்டி விட்டா தனக்கு அடுத்த நாள் இதவு என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஏனென்றால் ராணுவம் விடுதலை புலிகள் இல்லாத பீரியட்ல கிட்டத்தட்ட 600 பேரை கொண்டு காண இல்லை. அதுல ராணுவம் பெரிய பங்கு வகிச்சதான் பலருடைய அபிப்பிராயம். ஏனென்றால் துவக்கலோட தான் ஆக்களை கூட்டி கொண்டு போனான். இன்று வரைக்கும் அவை என்ன எங்கேன்றதும் தெரியாது. அப்ப அந்த வீட்டு சாய்வப்பனோ சௌகரங்களோ எவையோ கேட்டாலும் நடுக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அதை பல பாட்டை பார்த்துட்டு அவை உறவினர் நண்பர்களும் வாய் துறக்க இது ஆக சாப்பாட்டு கொண்டுக்கு மற்றும் வாய் துறக்கிற இதுல இப்ப யாழ்ப்பாண மக்கள் இருக்கிறார்கள். நன்றி நன்றி அவர்களே. யாழ்ப்பாணத்தினுடைய முழு நிலைமையையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்கு நன்றி.